குட் மார்னிங். இது வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு. இந்த இடம் வந்து சும்மா காலியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இதை ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாமரம் மட்டும், பெரிய மாமரம் இருக்குது. ஸோ நிறைய செடிங்க மழை வந்துட்டனால நிறைய வந்துட்டு வர வர ஆரம்பிச்சிச்சு. தொட்டிலேயே வந்துட்டு எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நிறைய பிளான்ட்டு கேட்குறதுனால நான் தொட்டிலேருந்தே கட் பண்ணி பதியம் போட்டு கொடுக்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு சில செடி நிறைய பேர் கேட்குற என்னென்ன செடி இருக்குதோ அது எல்லாமே நான் வந்து மண்ணில் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அப்பப்போ மழை வந்துட்டு இருக்கிறனால இது சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும். ஸோ இது ஃபுல்லாகவே இது க்ளீன் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அதை வச்சு பண்ணவும் முடியல. சரி, இருந்தாலும் நமக்கு இது தேவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாகவே இதை க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு எல்லா செடியுமே வச்சுட்டேன். பெரிய செடிங்கெல்லாம் ஒரு 4-5 செடி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது தொட்டியில் வைக்கும்போது அது வேர் நிறைய ஆகி வேரே வெளியே வந்துடுற மாதிரி தெரியுது. ஸோ மண் என்ன தான் போட்டாலும் அது ஹெல்த்தியாக வளர மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு இந்த குரோட்டன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பெருசாக வளர்கிற குரோட்டன்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து மண்ணில் வச்சுட்டேன். சரி, மண்ணில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர்கிற மரங்கள் மாதிரி வளர்கிற செடிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். ஓரளவுக்கு இது எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மழை வந்ததுன்னா எல்லாமே வேர் வந்து நல்லாவே பிடிச்சிரும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வச்ச செடிங்க, எல்லாமே குட்டி குட்டியாக வச்சது தான். பட் எல்லாமே நல்லா வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை, எலும்பொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குரோட்டன்ஸ் கட் பண்ணி வச்சது எல்லாமே நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு.